ஹலோ गाइस, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோல் ஸ்டேஷன் ட்ரூயிடோட எபிசோடு 31. எபிசோடு 30 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை அடித்து உடச்சிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவோட கை ஒரு மாதிரி க்ளோவாக அவனோட உள்ளங்கையில் எலக்ட்ரிசிட்டி பால் கிரியேட் ஆகுறத மக்கள் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஆனால் மேஜிக் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஹீரோவோட கையிலேருந்து ஏகப்பட்ட பிளட் கிறிஸ்டல்ஸ் மலையாக கொட்டுது. அதோட வேல்யூவை பார்த்த வில்லேஜர்ஸ் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. இது உங்கள் லைஃபுக்கு உதவும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். வில்லேஜை திரண்டு நம்ம ஹீரோவுக்கு தேங்க்ஸ் சொல்லி வழி அனுப்புது. மறுபடியும் மீட் பண்ணுவோம்னு கையை சச்சிட்டு Y1 மேலே ஏறி இங்கிலாந்துக்கு போகிறோம்னு நம்ம ஹீரோ கத்துறான். அந்த கிரியேச்சர் பறக்குது. ஜங்சாங் மகளோட கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம ஹீரோ தூரத்தில் மறைவதை பார்க்குறான். அதுக்கப்புறம் சீன் அப்படியே ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டுக்கு கட் ஆகுது. பிரேக்கிங் நியூஸ், ஆங்கர் ஒரு Y1 கூட்டம் ஸ்கை அலையன்ஸால் அழிக்கப்பட்டுச்சுன்னு சொல்கிறான். ஆனால் அன்னைக்கு காலையில் ஏர்ஃபோர்ஸ் இன்னொரு Y1 கண்டுபிடிச்சது. இந்த தடவை அது வேற மாதிரி. அந்த கிரியேச்சரை ஒரு அவகெண்ட் ஓட்டிகிட்டு வந்திருக்கான். இந்த நியூஸ் ஆன்லைனில் பயங்கரமாக பரவுது. மக்கள் ஒரு தெரியாத டிராகன் நைட்டை பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. ப்ராட்காஸ்ட் அப்புறம் ஒரு உடஞ்ச பாலத்தை காட்டுது. 2 பெரிய நெருப்பு எறும்புங்க ஒரு போர்ட்டல்ல இருந்து வெளியே வந்து அந்த இடத்த ஒரு நெருப்பு காடாக மாற்றிருச்சு. ஆனால் இப்போ ஏதோ ஒன்று பாலத்தை வேகமாக தாண்டி வருது. ஆங்கர் ஸ்க்ரீனில் ஒருத்தன் தெரிகிறான். நீளமான முடியும் கையில் 2 ஸ்வாடோடையும் அவன் நிற்கிற மாசை பார்த்து கமெண்டேட்டர் ஷாக் ஆகுறாங்க. இது அந்த நம்பர் 1 ஒக்கிட்டாவான்னு எல்லாரும் அலற அவன் எதுக்காக பக்கத்து கண்ட்ரிக்கு வந்திருக்கான்னு புரியாமல் மக்கள் பதறாங்க. அது உண்மையாகவே அவன்தானான்னு சோசியல் மீடியா முழுக்க இப்போ பேச்சாவே கிடக்கு. அந்த மேட்ச் அவ்வளோ தெளிவாக இருக்கு. நியூஸ் கன்ஃபார்ம் பண்ணுது. ஸ்ட்ராங்கஸ்ட் அவகெண்ட் சடன்லி அந்த பாலத்தில் அப்பியர் ஆயிருக்கான். சிலாக்கில்டோட சண்டை போட்டு அவன் வெறும் 10 நிமிஷத்தில் எல்லா மான்ஸ்டர்ஸையும் கிளியர் பண்ணிட்டான். சிலர் அவனை லெஜெண்ட்னு சொல்கிறாங்க. அப்புறம் டிராகன் நைட் ஆர்மி கூட சேர்ந்து ஒரு மிஷனில் ஸ்கார்பியன்ஸை அழிக்கிறான். இப்போ டாப் சம்மனர் அவகெண்ட் அங்கே இருக்காங்க. எல்லாரும் ஒரே விஷயத்தை கேட்குறாங்க, யார் இந்த டிராகன் நைட்டு? ஆக்ரஸ் கூட்டத்துக்கு எதிராக டிராகன் நைட் மறுபடியும் களமிறங்கி உதவி செஞ்சதா வர ரிப்போர்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த மிஸ்டீரியஸ் நைட்டு வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். இதை கேட்டதும் கமெண்டேட்டர் ஷாக் ஆகி அவனை புகழ்ந்து தள்ளுறாங்க. பார்க்கோட பவர்ஸை எல்லாம் லிஸ்ட் பண்ணி அவன் வெறும் மனுஷன் இல்லை, காடுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவன் தான் இப்போதைய புது நம்பர் 1 ஹீரோவாக இருக்க முடியும்னு அடித்து சொல்கிறாங்க. சடன்லி ஒரு பிரேக்கிங் நியூஸ், இப்போதைய டாப் ஹீரோ நம்ம ஹீரோவை ஓப்பனாக அக்யூஸ் பண்ணுறான். ஒரு காலத்தில் கண்ட்ரியை விட்டு ஓடி போனவன் இப்போ சடன்லி வந்தது பெரிய சதிங்கிற மாதிரி அவன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பயங்கர சலசலப்பை உண்டாக்குது. அந்த பயங்கரமான இன்டர்வியூவை பார்க்க சொல்கிறான். ரிப்போர்ட்டர்ஸ் நேரடியாக ஏன் பார்க்க டார்கெட் பண்ணுறீங்கன்னு கேட்க அந்த ஹீரோ எதையும் மறைக்காமல் எல்லாரும் காடுன்னு நினைக்கிற அந்த டேமர் ஒரு ஃபேக்கு, அதை அம்பலப்படுத்த தான் நான் வந்திருக்கேன்னு அதிரடியாக சொல்கிறான். இந்த ஸ்டேட்மெண்ட்டால் ப்ரெஸ் ரூமே அதிருது. எதை வச்சு பார்க்க ஒரு ஃப்ராடுன்னு சொல்கிறீங்கன்னு ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க. பார்க் ஒரு கோலை, நான் வரேன்னு தெரிஞ்சதுமே பயந்து போய் ஒளிஞ்சிக்கிட்டான். அவன் பண்ணதா சொல்கிற எல்லா சாதனைகளும் வெறும் கேமரா பில்டப் தான். அவன் ஒன்றும் பெரிய கிங் கிடையாது. கவர்மெண்ட் தன்னோட லாபத்துக்காக தூக்கி பிடிக்கிற ஒரு சாதாரண டேமர், அவ்வளவுதான். இது ஏதோ பர்சனல் அட்டாக் மாதிரி இருக்கேன்னு ரிப்போர்ட்டர்ஸ் கேட்க அவன் நேராக கேமராவை பார்த்து பார்க் எங்கோ ஒரு இடத்துல இதை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சே சவாலை விடுறான். பார்க்க ஒரு கையாலே ஜெயிப்பேன்னு ஒக்கிட்டோ விட்ட சவால் மீடியா முழுக்க காட்டுத்தீயா பரவுது. தைரியம் இருந்தால் SPFC ஸ்டேஷனுக்கு வந்து என்னை மீட் பண்ணுன்னு அவன் ஓப்பனாக சவால் விடுறான். இன்னொரு பக்கம் ஹான் காஃபியை குடிச்சிக்கிட்டு எல்லாம் நாசமாக போச்சுன்னு முணுமுணுக்கிறான். இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோ ரஷ்யன் பிரசிடென்ட் கூட எவ்வளவு நெருக்கமாக இருக்காங்கிற வீடியோக்கள் வெளியாகி மொத்த வேர்ல்டையுமே அதிர வைக்குது. இங்கிலாந்துக்கு போக வேண்டிய பார்க் எப்படி ரஷ்யாவில் இருக்கான்னு ஜுன்ஹோ குழப்பத்தில் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஃபோன் அடிக்குது. அது பார்க்கோட கில்டுக்கு வந்த கால். ஜுன்ஹோ அட்டன் பண்ணுறான். ஆப்போசிட்டில் இருக்கிறவன் பார்க்க ரீச் பண்ணிட்டீங்களான்னு கேட்க இன்னும் இல்லைன்னு ஜுன்ஹோ சொல்கிறான். அப்போ அங்கே வர ஹான் ஏஜென்சி டிரெக்டர் மறுபடியும் கூப்பிட்டாரான்னு கேட்க ஜுன்ஹோ ஆமான்னு சொல்கிறான். டிரெக்டரோட பேரை கேட்டாலே கடுப்பாகிற ஜுன்ஹோ இப்போ எப்படி டெய்லி அவரோட கால்ஸை அட்டன் பண்ணுறான்னு ஹானுக்கு ஒரே விசித்திரமாக இருக்குது. ஜுன்ஹோவோட முகம் இப்போ செம பதட்டமாக இருக்குது. இன்னொரு பக்கம் நிலைமை இன்னும் மோசமாகி யாருக்கும் டஞ்சன்ஸில் பெருசாக எந்த ரிவார்ட்ஸும் கிடைக்கல. இனிமேல் பணத்தை துரத்தாமல் கிடைச்சதை வச்சு நிம்மதியாக இருக்கலாம்னு ஒருத்தன் சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹான் இப்போ உலகத்துக்கே பார்க் தான் வேணும்னு சொல்கிறான். லெவல் 7 டஞ்சன்ஸ் அடிக்கடி வர ஆரம்பித்ததால் மக்கள் பீதியில் இருக்காங்க. அதனால் எல்லாரும் பார்க்ஸ் கில்டு 13வது டிஸ்ட்ரிக்டை கையில் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இதுதான் சரியான நேரம்னு ஹான் சொல்கிறான். ஜுன்ஹோ எரிச்சலோட டிரெக்டர் இதே தான் சொன்னார்னு குண்டை தூக்கி போடுறான்.
இதை கேட்டு ஹான் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறான். ஆஃபர் என்னன்னா 13வது டிஸ்ட்ரிக்ட் அப்ரூவ் ஆனதும் அதை கில்டு பாதுகாக்கும். ஏஜென்சி டாக்ஸஸை கலெக்ட் பண்ணி சின்ன சின்ன டஞ்சன்ஸை அவங்களே பார்த்துப்பாங்க. இந்த பிளானை கேட்டு இம்ப்ரெஸ் ஆன ஹான், நீ டிரெக்டர் கிட்ட என்ன சொன்னோன்னு கேட்குறான். ஆனால் ஜுன்ஹோ நாங்கள் இன்னும் யோசிச்சுட்டு இருக்கதா சொல்கிறான். ஹான் என்ன நினைக்கிறானா, இந்த டீலை அவங்க இந்நேரம் ஏற்றுக்கிட்டு இருக்கணும். ஏஜென்சி என்ன விரும்புதுன்னா, புது டஞ்சன்ஸ் கிரியேட் ஆகும் போதெல்லாம் உடனே களமிறங்கி ஒரு ஸ்பெஷல் டீமை கில்டு உருவாக்கும்னு எதிர்பார்க்குது. ஆனால் ஜுன்ஹோ ரொம்ப தெளிவாக, பார்க் இல்லாமல் இந்த மாதிரி பெரிய முடிவை என்னால் மட்டும் தனியாக எடுக்க முடியாதுன்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டான். லெவல் 7 டஞ்சன் ரைடு, புது டிஸ்ட்ரிக்ட் பாதுகாப்புன்னு ரெண்டையும் ஒரே நேரத்தில் மேனேஜ் பண்ணுறது ரிஸ்க்குன்னு ஜுன்ஹோ தயங்குறான். ஆனால் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் கில்டோட இமேஜாக மாறிடும்னு ஹான் கணக்கு போடுறான். உயிருக்கே ஆபத்தான இந்த ரிஸ்கை பற்றி யோசிச்சுட்டே இருக்கும்போது ரஷ்ய பிரசிடென்ட் கூட நம்ம ஹீரோ கெத்தாக இருக்கிற ஃபோட்டோவை ஹான் பார்க்குறான். டாப் ஹீரோவோட சவாலும் புது டிஸ்ட்ரிக்ட் குழப்பமும் கண்ட்ரியை அப்படியே அதிர வச்சிருக்கு. நம்ம ஹீரோ எங்கே இருக்கான்னு தெரியாமல் எல்லாரும் தவிக்கிறாங்க. ஹான் கேட்குற கேள்விக்கு ஜுன்ஹோ இல்லைன்னு தலையாட்டுறான். ஆனால் அதே சமயம் ஒரு ரூயிடு சிட்டியில் ஸ்ட்ரீட் வழியாக ஒரு ரெட் கலர் கார் மின்னல் வேகத்தில் பறக்குது. காரில் இருக்கிற அந்த கிரே ஹேர் டிரைவர் பதட்டமாக நம்ம ஹீரோவை கூப்பிட்டு மீட்டிங் பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம்னு அப்டேட் பண்ணுறான். நம்ம ஹீரோ சைலண்ட்டாக, நீ அந்த ரெட் காரில் இருக்கிறவனான்னு கன்ஃபார்ம் பண்ண அந்த ஆள் ஆமான்னு சொல்லிட்டு வெல்கம் டு லண்டன்னு நம்ம ஹீரோவை வெல்கம் பண்ணுறான். நான் துரத்திட்டு வர அந்த 3 ஸ்டோன் கோலம்ஸை பார்க்க முடியுதான்னு கேட்ட பார்க், இப்போ அவங்கள நான் டீல் பண்ணுறேன்னு கூலாக சொல்கிறான். அடுத்த செகண்ட் வானத்திலிருந்து தன்னோட Y1 மேலே ஏறி மின்னல் வேகத்தில் கீழே இறங்குறான். காருக்கு பின்னாடி மிரட்டலாக வந்துட்டு இருக்கிற அந்த 3 கோலம்ஸ் மேலேயும் இப்போ நம்ம ஹீரோவோட பார்வை விழுது. கையை ஓங்கி தரையில் அடிக்க கார் பக்கத்திலேயே ஒரு பெரிய பள்ளம் வெடிக்குது. கார் நசுங்க போகிற அந்த செகண்டில் ஒரு மாசான ஃபயர் பால் அப்பியர் ஆகி ஒரு கோலத்தை தூக்கி எறியுது. மற்ற 2 கோலங்களும் ஆக்ரோஷமாக கத்த நம்ம ஹீரோ தன்னோட Y1ல மின்னல் வேகத்தில் பறந்து போய் அவங்களோட கவனத்தை திருப்புறான். ஒரு கையசைவில் ஃபயர் பேரிஸை ரிலீஸ் பண்ணுற நம்ம ஹீரோ அடுத்த செகண்ட் ஒரு ஃபயர் டொர்னாடோவை ஏவி அந்த இடத்தையே அதிர வைக்கிறான். இந்த அட்டாக்ல அந்த 2 கோலம்ஸும் நிலத்தடுமாறி விழ பஸ்ட் கோலத்தை ஒரு ஃபயர் பில்லரால் அட்டாக் பண்ணி மொத்தமாக முடிக்கிறான். செகண்ட் கோலம்ஸோட தலையை நம்ம ஹீரோ ஓங்கி கிக்கு விட அந்த ஸ்பீடில் அதோட தாடை செதறி போய் சுவரை கிழிக்குது. பார்க்குறதுக்கு தான் பெருசு, ஆனால் ரொம்ப வீக்காக இருக்குன்னு அசால்ட்டாக சொல்லிட்டு தன்னோட Y1 பக்கத்தில் லேண்ட் ஆகுறான். அப்போ பின்னாடி கைத்தட்டுற சத்தம் கேட்குது. ரூமர்ஸை விட நீ ரியலாகவே மாஸ்தான்னு அந்த கிரே ஹேர் ஆள் பாராட்டிக்கிட்டே ஃபோட்டோ எடுக்கிறான். நீங்கள் தான் ப்ரொஃபஸர் டாட்லரான்னு நம்ம ஹீரோ கேட்குறான். அவரும் சிரிச்சுக்கிட்டே ஆமான்னு சொல்கிறாரு. Y1 தன்னோட ரெக்கைகளை மிரட்டலாக படபடக்க ப்ரொஃபஸர் அப்படியே ஷாக் ஆகி போய் பார்க்குறாரு. இதுதான் அந்த ஃபேமஸ் Y1ஆன்னு ப்ரொஃபஸர் ஆச்சரியமாக கேட்குறாரு. ரஷ்யன்ஸ் தான் இதுக்கு பெயிண்ட் பண்ணாங்க, அப்போதான் மக்கள் இதை சாதாரண ஃபாரஸ்ட் Y1ன்னு நினச்சி குழம்ப மாட்டாங்கன்னு நம்ம ஹீரோ கெத்தாக சொல்கிறான். டாட்லர் தேங்க்ஸ் சொல்லிட்டு வெறும் 1 நிமிஷம் தான், ஆனால் உண்மையாகவே ஒரு டிராகன் நைட் கூட இருக்கிற அந்த மாசான வைப்பை நான் ஃபீல் பண்ணேன்னு சொல்கிறாரு. ஹீரோ ப்ரொஃபஸரோட டிரான்ஸ்லேட்டர் நல்லா வேலை செய்யுதுன்னு ஜோக் அடிக்கிறான். ப்ரொஃபஸர் அதை பெருமையாக காட்டி மீட்டிங் பற்றி கேட்டதும் அவன் கண்டுபிடிக்க முடிஞ்சதுலேயே காஸ்ட்லியான ஒன்றை வாங்கினதா சொல்கிறான். நம்ம ஹீரோ சுற்றி பார்த்து கொஞ்சம் சந்தேகத்தோட இது உண்மையாகவே லண்டனானு கேட்குறான். இங்கிலாந்து முழுக்கவே கஷ்டப்படுது, ஆனால் லண்டன் சுத்தமாக குழப்பத்தில் இருக்குது. சன் மறைஞ்சா சுச்சுவேஷன் இன்னும் மோசமாகும்னு ப்ரொஃபஸர் வார்ன் பண்ணுறாரு. சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ உடனே ஒரு போர்ட்டலை திறந்து தன்னோட Y1 பிரியாங்கை உள்ளே அனுப்புகிறான். இதை பார்த்து ப்ரொஃபஸர் ஷாக்காயிடுறாரு. போர்ட்டல் திறந்ததும் அது ஓநாய்கள் நிறைஞ்ச ஒரு இடத்துக்கு கொண்டு போகுது. பிரியாங்க் உள்ளே நுழைஞ்சதும் போர்ட்டல் மூடுது. அங்கே இருந்தவங்க அந்த Y1 ஆச்சரியமாக சுற்றி வளைக்கிறாங்க. பிரியாங்க் உரிமை பதிலுக்கு ஓநாய்களும் ஊழையிடுது. இது அந்த நியூஸில் வந்த Y1 தான்னு ஒருத்தன் சொல்ல, இன்னொருத்தன் இது ஒரு ஃபார்மில் மற்ற பீஸ்ட்டுகளோட வளருதுன்னு பேசிக்கிட்டாங்கன்னு சொல்கிறான். இன்னொரு பக்கம் காரில் போகிற ப்ரொஃபஸர் இன்னும் ஷாக்கில் இருக்காரு. அவ்வளோ பெரிய Y1 ஒரு போர்ட்டலை கடக்கணும்னா அந்த பக்கம் இருக்கிற இடம் குறைஞ்சது லெவல் 3 இடமா இருக்கணும்னு யோசிக்கிறாரு. ஏன் நல்லா விஷயம் தெரிஞ்சவராக இருக்கீங்களேன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ நியூஸில் நீ தான் ஹாட் டாபிக்னு ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. உன்னை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம்னு அவர் சொன்னாலும் நம்ம ஹீரோவுக்கு அதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம ஹீரோவை பொறுத்தவரை அந்த ஆள் ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி தெரிகிறான். தன்னை எப்படியாவது டெஸ்ட் பண்ணி பார்க்க துடிக்கிற ஒருத்தனா அவனுக்கு தோணுது. அதுக்கப்புறம் டேமேஜ் ஆன பில்டிங்கை தாண்டி அவங்க கடலை நோக்கி போகிறாங்க. அங்கே இருக்கிற ரிவரில் மான்ஸ்டர் நீந்திக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த நம்ம ஹீரோ உங்கள் லேப் லண்டனில் தானே இருக்குன்னு கேட்குறான். அதுக்கு ப்ரொஃபஸர் இப்போ லண்டன் ரொம்ப ஓல்ட் ஆகிடுச்சு, இங்கிலாண்டோட நியூ கேபிட்டல்ஸ் நியூ டோவர், அங்கே தான் லேப் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ ஏன் முதல்ல அங்கே மீட் பண்ணலன்னு கேட்குறான். ப்ரொஃபஸர் இங்கே முதல்ல மெட்டீரியல்ஸ் எடுக்க வேண்டி இருந்ததுன்னு சொல்கிறான். குறிப்பாக ரீசெண்டாக
பாம் எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறம் பிளட் கிறிஸ்டல்ஸ் எல்லா இடத்துலையும் சிதறி கிடக்குது. இன்ஸ்டன்ட் டெலிபோர்டேஷன்ஸ் எப்படி செய்கிறதுன்னு ஸ்டடி பண்ணுறதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. 50 ஈவெண்ட்ஸ் அப்போ உருவாகிற மான்ஸ்டர் போர்ட்டல்ஸ் மாதிரியே நாமளும் போர்ட்டல்ஸை உருவாக்கலாம்னு ப்ரொஃபஸர் நம்புகிறாரு. மனுஷங்க அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ண ஆரம்பித்தா எந்த மான்ஸ்டராலும் நம்ம முன்னேற்றத்தை தடுக்க முடியாதுன்னு அவர் ஒரு பெரிய கனவுல இருக்காரு. நம்ம ஹீரோவுக்கு இதில் பெரிய நம்பிக்கை இல்லைனாலும் ஒரு மரியாதைக்காக நல்லா இருக்குன்னு சொல்கிறான். இப்போ ரிவர், ஏர் ரூட் எல்லாமே பிளாக் ஆயிருச்சு. சுச்சுவேஷன் மாறலைன்னா மனுஷங்க உயிர் வாழ்றதே கஷ்டமாயிடும்னு ப்ரொஃபஸர் வருத்தப்படுறாரு. ஒரு பாலத்தை கடக்கும்போது சாரி நான் ரொம்ப அதிகமாக பேசிட்டேனான்னு கேட்குறாரு. நம்ம ஹீரோ எதுவுமே பேசாமல் ரோட்டையே ரொம்ப தீவிரமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனோட சைலண்ட்டை பார்த்துட்டு என்ன மீட் பண்ண ஏன் இவ்வளவு அவசரப்பட்டேன்னு ப்ரொஃபஸர் கேட்குறாரு. நம்ம ஹீரோ ரொம்ப சீரியஸான வாய்ஸில் கவனம்னு மட்டும் வார்ன் பண்ணுறான். அடுத்த செகண்டே அந்த பாலமே மேல் நோக்கி வெடிச்சு சதறுது. ஏதோ ஒரு உருவம் கீழே இருந்து பாலத்தை உடச்சிக்கிட்டு வெளியே வருது. இதோட இந்த சாப்டர் முடியும். ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.